2-3 நாட்களுக்கு முன்னாடி நான் என்னுடைய மலைத்தங்குடத்திலே தங்கியிருக்கும் போது ஜேம்ஸ் வெல்ஷ் அவர்களுடைய இராணுவ குறிப்புகளை படித்துக் கொண்டிருந்தேன். மிக அண்மையில் ஒரு வாரத்துக்குள் தான் அது என் கையிலே கிடைத்தது. கோவை புத்தக கண்காட்சியிலே அதன் பதிப்பாளர் எனக்கு அந்த பிரதியை கொடுத்தார். இந்த ஆண்டு தான் முதல் முறையாக தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணன் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஜேம்ஸ் வெல்ஷ் 1790 வாக்கிலே பிரிட்டிஷ் படை வீரராக இந்தியாவுக்கு வந்தவர். பிரிட்டிஷ் ராணுவத்திலே கலோனியலாக வேலை பார்த்து ஓய்வு பெற்று மறைந்தவர். இந்தியாவில் இருந்த காலகட்டத்திலே தன்னுடைய அனுபவங்களை ஒரு டைரி குறிப்புகளாக எழுதியிருக்கிறார். புனைவு தன்மை அதில் கிடையாது, வெறும் நினைவு குறிப்புகள், டைரி குறிப்புகள் தான். கூடவே ஏராளமான ஓவியங்களை வரைந்திருக்கிறார். இந்த குறிப்புகளும் ஓவியங்களும் தென்னக வரலாற்றை ஆய்வு செய்வதற்கான மிகப்பெரிய தகவல் களஞ்சியமாக கருதப்படுகின்றன. ஒரு புனைவெழுத்தாளனாக இந்த மாதிரி நூல் எனக்கு மிக முக்கியமானது. ஆகவே நான் அதை தொடர்ந்து படிக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக திருவனந்தபுரம் நாகர்கோவில் பற்றி எங்கெல்லாம் வருகிறது என்பதை இன்னும் கவனமாக படிப்பேன். அந்த நூலில் திரும்ப திரும்ப வெல்ஷ் ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்னவென்றால், முதல் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் ஐரோப்பியர், அதாவது பிரிட்டிஷர், இந்தியாவுடைய ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர். ஆகவே இனவாத நோக்கு கொண்டவர், இந்தியாவை பற்றி எந்த மரியாதையும் இந்தியர்களை பற்றி எந்த உயரெண்ணமும் இல்லாதவர், தீமை மட்டுமே கற்பிக்கப்படும் கல்வி முறையும் இழிந்த பண்பாடும் கொண்ட ஒரு தேசம் என்றுதான் அவர் இந்தியா பற்றி சொல்றார். வந்து இறங்கினோன்னு அந்த சித்திரம் அதுதான் அவருக்கு. இந்த மக்களுக்கு அழகோ அறிவோ கிடையாது என்று அவர் முதல்ல சொல்லிவிடுகிறார். இவங்களால் இணைந்து பணியாற்ற முடியாது என்பதை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆனால் அவர் அப்படி சொல்வது நியாயம்தான், அவருடைய தரப்பு அது. ஆனால் அதன் உள்ளில் ஏதாவது உண்மை இருக்கிறதா நீங்கள் என்று பார்த்தால் அவர் ஒரு உண்மையை திரும்ப திரும்ப சொல்கிறார். அது என்னவென்றால், இந்த மக்களுக்கு புறவயமான தகவல்களை நுணுக்கமாக பார்க்கவோ நினைவில் வைத்துக் கொள்ளவோ தொகுக்கவோ அவற்றை கைமாறவோ வழக்கம் கிடையாது. அதுக்கு திறன் இவர்களுக்கு கிடையாது. இது ஒன்றுதான் இவர்களை நாம் வெல்வதற்கான சரியான காரணம். இதுதான் அந்த நூலை படித்தீங்கன்னா உங்களுக்கு சலிப்பு, சோர்வு, கசப்பு வரும். 50,000 30,000 பேர் கொண்ட இந்திய இராணுவம், அதாவது கட்டபொம்மனுடைய இராணுவமாக இருக்கலாம், வேலுத்தம்பி தளவாவுடைய இராணுவமாக இருக்கலாம், எல்லாமே பெரும் பெரும் இராணுவங்கள். 30,000 22,000. இவங்க வரக்கூடியது 300 பேர் 200 பேர், 4 பீரங்கி. ஆனால் எந்த தயக்கம் கிடையாது, அடி நொறுக்குறாங்க. அந்த தரப்பிலே 600 பேர் செத்தாங்க, எங்க தரப்பிலே 6 பேர் செத்தாங்க. 6 சாவு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னு என்ன மாதிரி எழுதியிருக்காரு யோசிச்சு பாருங்க. எங்க தரப்புல 6 பேர் செத்தது பெரிய, அவன் எப்படி 6 பேரை கொல்ல முடியும் அப்படிங்கிற. ஆனா நாங்க 600 பேரை கொன்றோம், அவன் பிணங்களுக்கு கிடக்குன்னு அப்படிங்கிற. ஏன் நான் அவர் சொல்றது இவங்களுடைய தைரியம் இன்மை இல்லை, அவர் துணிவானவர்கள் தான் அவர் சொல்றாரு. உயிரை பணம் வச்சுதான் பணயத்துக்கு வராங்க, ஆனா தகவல்கள் கிடையாது. அவர் அந்த உள்ள திரும்ப திரும்பி சொல்றது தமிழர்கள், மலையாளிகள், தென்னிந்தியாவில் பற்றி பொதுவாக சொல்றாரு. தன்னுடைய நிலத்தை பற்றி ஒரு தகவலும் அவங்களுக்கு தெரியாது. எங்கு எந்த வகையான நிலம் இருக்கும் தெரியாது, எங்கு ஓடை இருக்கு, எங்கு குன்று இருக்குன்னு தெரியாது. ஒரு தகவலும் கலெக்ட் பண்ணி வைக்கல. வண்ணங்களை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இவங்கள்ட்ட கிடையாது. மண் நிறம், தவிட்டு நிறம் என்ன சொல்றாங்க, வண்ணங்களை பற்றி சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. ஒரு நிலத்தையோ ஒரு பறவையோ ஒன்றுக்கும் பெயர் கிடையாது. யாருக்கு எந்த பறவையோட பேர் தெரியும்? அத்தியாவசியமான ஒரு 5-6 பேர்களுக்கு பால் எதையுமே தெரிந்திருக்கிறது. ஆனா இவர் வந்து இறங்கி, இவங்க 1750 வராங்க, 50 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு வந்து. அந்த வந்த 50 ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்துடைய நிலத்தை பற்றின அவ்வளவு விரிவான தகவலை சேகரிச்சுட்டாங்க. எந்த நிலம் மழையை பின்னால் ஷூ உள்ள போகும், எது எடை தாங்கும், அது அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இவங்க இங்க பிறந்தவங்க, அவன் வந்தவன். எந்த இடத்துல குன்று இருக்கு, எந்த இடத்துல குன்று இருந்தா ரொம்ப தூரத்தை பார்க்க முடியும், எந்த இடத்த மேடு எங்க முன்னாடி போய் ஆக்குபை பண்ணா போர்ல ஜெயிக்க முடியும், எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரியும். காற்று எந்த திசையிலிருந்து அடிக்கும், எப்ப மழை வரும், எல்லாத்தையுமே 50 ஆண்டுகளுக்குள்ள மாபெரும் தகவல் தொகையா சேர்த்து அதை தலைமுறைகளுக்கு கைமாறிட்டு போயிட்டாங்க. ஒரு கவர்னர் வந்தார், ஒரு மிகப்பெரிய மேனுவல் ஒன்று எழுதுறார், அதை அடுத்தவர் கொடுத்துட்டு போறார். ஒரு கலெக்டர் ஒரு மிகப்பெரிய தகவல் சேகரிப்பு எழுதுறார், அதை அடுத்தவர் கொடுத்துரு, அவர் இன்னும் தகவலை சேர்க்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும்,
தமிழக வரலாறு என்பது ஜேஹெச் நெல்சன் எழுதின மதுரா கண்ட்ரி மேனுவல் இருக்கக்கூடிய குறிப்பிலிருந்து ஆரம்பிக்குது. அவர் தான் முதல்ல அப்ஜெக்டிவ் ஹிஸ்டரி எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம வரலாறு எழுத ஆரம்பிக்கிறோம். இது உண்மைதான், நமக்கே தெரியும்.